ஆலயம் ஆலயம், உறவும் மலரும் புனித இடம் ஆலயம் ஆலயம், உள்ள ஒன்று சேரும் இடம் ஆலயம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்த வாழிடம் ஆலயம் ஆலயம், பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம் ஆலயம் ஆலயம், மனிதத்தை உயிரிட மதித்திடும் உள்ளங்கள், மானுடர் வாழ்வுக்காய் தலை தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழுக்கும் ஜீவன்கள், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம் எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் ஆலயம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, அதிகாலை வேளையிலே நாம் அனைவரும் ஒன்றாக கூடி அன்னையினுடைய திருப்பாதத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றோம். அன்னையினுடைய பரிந்து பேசுதலும் இறைவனுடைய ஆசீரும் நமக்கு நிறைவாக கிடைக்கும்படியாக இந்த திருப்பலியிலே ஜெபிக்க வந்திருக்கின்றோம். அன்னையை நோக்கி வந்தவர்கள் ஒருபோதும் வெறுமையாய் திரும்பியதில்லை என்று நாம் விவிலியத்திலே பார்க்கின்றோம், தியானிக்கின்றோம். ஆக நம்முடைய தேவைகள் எல்லாம் இறைமகன் இயேசு கிறிஸ்து நிறைவு செய்து நம்முடைய நன்றி அறிதல்களை ஏற்றுக்கொண்டு நம்மை இந்த வேளையிலே ஆசீர்வதிக்கின்றார் என்கின்ற ஆழ்ந்த இறை சிந்தனையோடு இறைவனிடம் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக பங்கு பெறுவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus Shrine Web TV as well as other social media and in special way. For all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. திருப்பலியை தகுந்த வகையில் ஒப்பு கொடுக்க நம்முடைய குற்றம் குறைகளுக்காக மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவராகிய இறைவா, நீர் கற்றுத்தருவதை மக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். இதனால் மாறி வரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, தீர் நகரின் மண்ணுக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் இதயத்தின் செருக்கில் நானே கடவுள், நான் கடல் நடுவே கடவுளின் அரியணையில் வீற்றிருக்கிறேன் என்று சொல்கின்றாய். ஆனால் நீ கடவுளைப் போல் அறிவாளியாக இருப்பதாக என்னிடனும் நீ கடவுள் அல்ல, மனிதனே. தானியேலை விட நீ அறிவாளிதான். மறைபொருள் எதுவும் உனக்கு மறைவாயில்லை. உன் ஞானத்தாலும் அறிவாலும் உனக்கு செல்வம் சேர்த்தாய். உன் கருவூலத்தில் பொன்னையும் வெள்ளியையும் குவித்தாய். உன் வாணிபத் திறமையால் உன் செல்வத்தை பெருக்கினாய். உன் செல்வத்தினாலே உன் இதயம் செருக்குற்றது. ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: கடவுளை போல் அறிவாளி என உன்னை கருதி கொள்வதால் மக்கள் இனங்களில் மிகவும் கொடியேறான அந்நியரை உனக்கு எதிராய் எழும்பச் செய்வேன். அவர்கள் உன் அழகுக்கும் ஞானத்திற்கும் எதிராக உருவிய வாளுடன் வருவர். உன் பெருமையை குலைப்பர், படுகுழியில் தள்ளுவர் உன்னை. கடல் நடுவே மூழ்கி சாவோரென சாவாய் நீயே. அப்போது உன்னை கொள்வோரின் நடுவில் நானே கடவுள் என்று சொல்வாயோ? உன்னை குத்தி கிழிப்போரின் கையில் நீ கடவுளாக அல்ல, மனிதனாகவே இருப்பாய். விருத்த சேதனம் செய்யப்படாதவனை போல் அந்நியர் கையால் நீ சாவாய். நானே உரைத்தேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொள்பவரும் நானே,
கொள்பவரும் நானே. நான் சொன்னேன் அவர்களை எத்திக்கிலும் சிதறடிப்பேன். அவர்களது நினைவு மனிதரிடமிருந்து அற்று போக செய்வேன். ஆயினும் எங்கள் கைகள் வலிமையானவை. இதையெல்லாம் ஆண்டவர் செய்யவில்லை என்று அவர்களின் பகைவர் திரித்து பேசுவர். கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது. அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன. அவர்கள் ஆற்றல் இழந்துவிட்டவர்கள் எனவும் அடிமையோ குடிமகனோ எவனும் இல்லை எனவும் காணும்போது ஆண்டவரை அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார். கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. Alleluia, 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 Alleluia. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, புது படைப்பின் நாளில் மானிட மகன் தனது மாட்சி மிகு அரியணையில் வீற்றிருப்பார். அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும்
இஸ்ராயேல் மக்களின் 12 குலத்தவருக்கும் நடுவர்களாய் 12 அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் என் பெயரில் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நில புலன்களையோ விட்டுவிட்டு எவரும் 100 மடங்காக பெறுவர், நிலை வாழ்வும் உரிமை பேராக அடைவர். அதனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இந்த உலகம் உண்டானது முதல் மனிதர்களிடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளின், பிரச்சனைகளின், பிளவுகளின் அதிமுக்கிய காரணமாக இருப்பது செல்வம், சொத்து, பணம், பட்டம், பதவி இவைகள்தான். இதனால் மனிதன் பல்வேறு காலகட்டங்களிலே பிரிந்து கிடந்தான். இன்றளவும் அந்த போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. பணத்திற்காகவும் பட்டத்திற்காகவும் பதவிக்காகவும் புகழுக்காகவும் பேருக்காகவும் மனிதன் பல்வேறு வகைகளிலே சண்டையிட்டு கிடப்பதை நாம் பார்க்கின்றோம். மன உளைச்சலிலே கிடப்பதை பார்க்கின்றோம். பல இடங்களிலே நான் பார்த்திருக்கின்றேன். சகோதரர்களே, ஒரே வயிற்றில் பிறந்த சகோதரர்களே சொத்திற்காக பிளவுபட்டு பிரிந்து கிடப்பதை பார்த்திருக்கின்றேன். சிறு பிள்ளைகளிலே ஒன்றாக பேசி சிரித்து வளர்ந்தவர்கள், ஒரே வீட்டில் வளர்ந்தவர்கள் எதிரிகளாக மாறிப்போவதையும் பார்க்கின்றோம். சொத்திற்காக, பணத்திற்காக. இந்த சண்டைகளினுடைய ஓட்டத்திலே சொத்தை இழந்தவர் ஏதோ பெரிதாக இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் இழந்து விட்டதை போன்ற ஒரு மன உளைச்சலிலே, துன்பத்திலே ஆளாவதை பார்க்கின்றோம். அதிகபட்சமாக யோசித்து பார்த்தால் ஒருவேளை தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு கூட அவர்கள் உடைந்து போவதை பார்க்கின்றோம். இந்த போராட்டத்திலே சொத்தை அடைந்தவர் ஏதோ உலகத்திலே எல்லாவற்றையும் அடைந்து விட்டதை போல ஒரு நிறைவை காண்பதை பார்க்கின்றோம். ஆனால் அந்த நிறைவு நிலையாக இருக்காமல் அவர்களும் குலைந்து போவதை நாம் பார்க்கின்றோம், உடைந்து போவதை பார்க்கின்றோம். ஒரு காலகட்டத்திலே ஒன்றும் இல்லாதவர்களாக போவதையும் பார்க்கின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நற்செய்தியிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒரு அழுத்தமான ஒரு பாடத்தை தருகின்றார். ஆணித்தரமான ஒரு பாடத்தை நமக்கு சொல்லித் தருகின்றார். செல்வர் விண்ணரசில் நுழைவது கடினம் என்று சொல்லுகிறார். ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவதை காட்டிலும் செல்வர் விண்ணரசில் புகுவது மிக கடினம் என்று சொல்லுகிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நற்செய்தியின் சற்று முன்னதாக நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், சில வாசனங்களுக்கு முன்னால் வாசித்து பார்த்தோம் என்றால், ஒரு இளைஞன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து நான் நிலை வாழ்வை பெற என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்றான். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைய நற்செய்தி பகுதியை நாம் வாசிக்கின்றோம். நிலை வாழ்வை பெற நான் என்ன செய்ய வேண்டும்? இறைமகன் இயேசு கிறிஸ்து மிக அழகாக எளிமையாக சொல்லுகிறார், கட்டளைகளை கடைபிடி. அவன் கட்டளைகளை கடைபிடிக்கின்றான். நான் எல்லாவற்றையும் கடைபிடித்து வருகின்றேன் சிறு வயது முதல். நான் நிறைவு பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இறைமகன் இயேசு கிறிஸ்து அவனை உற்று நோக்கி, நீ நிறைவு பெற விரும்பினால் உன்னுடையதையெல்லாம், உன்னுடைய சொத்தை எல்லாம் விற்றுவிட்டு ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வாரும் என்று சொல்லுகிறார். அவனுடைய உடைமைகளை எல்லாம் விற்றுவிட்டு பின்பற்றி வர சொல்லுகிறார். அவனுக்கு மிகுந்த சோகம், மிகுந்த கவலை.
மிகுந்த கவலையோடு இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடம் வருகின்றவர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஆறுதலை அடைந்து செல்கின்ற அந்த மக்களுடைய மனிதர்களுடைய நடுவிலே இவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையை கேட்டு மிகுந்த சோகத்தோடு செல்வதை பார்க்கின்றோம். உடைமைகளை எல்லாம் விற்றுவிட்டு ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு என்னை பின்பற்றுவான். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அவனுடைய உடைமைகளை எல்லாம் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற பொழுது அவனிடம் இருப்பது எல்லாம் அவன் உடையது என்று அவன் கருதி கொண்டான். எனவேதான் அவனை சோகம் பற்றி கொண்டது, துன்பம் பற்றி கொண்டது. அவனிடம் இருப்பதெல்லாம் கொடுக்கப்பட்டது, நம்மிடம் இருப்பதெல்லாம் கொடுக்கப்பட்டது, பயன்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள். என்னுடையது எது என்றால் இறைவன் ஒருவரே என்னுடையவர். நான் உங்களுடையவனாக, நீங்கள் என்னுடைய மக்கள், நான் உங்களுடைய தேவனாய் கடவுளாய் இருப்பேன் என்று இறைமகன் கடவுள் விண்ணக தந்தை நமக்கு வாக்குறுதி கொடுத்த அந்த வாசகத்திலே நம் உடையவர் இறைவன் ஒருவர் தான். நாம் இறைவனுக்கு உடையவர்களாய் இருக்கின்றோம். ஆனால் இந்த ஆணித்தரமான இந்த சத்தியத்தை, இந்த உண்மையை அவன் மறந்து, அல்லது இந்த இறைவனுடைய அந்த அழைப்பிலே வாக்குறுதியிலே அவன் உறுதியற்றவனாக, நம்பிக்கையற்றவனாக, அவன் தன்னுடையதெல்லாம் தன்னிடம் இருக்கின்ற சொத்து என்று நினைத்துக் கொள்கின்றான். அதுதான் அவனுடைய உடைமை என்று அவன் கருதினான். எனவே அவன் உடைமை என்று கருதியதை அவனால் இழக்க முடியவில்லை, சோகத்தோடு சென்று விடுகிறான். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடையவை எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்கின்ற உணர்வு நமக்கு மேலோங்கினால், இறைவன் ஒருவர் தான் என்னுடைய சொத்து, நான் இறைவனுடைய சொத்து, அதுதான் அசைக்க முடியாத என்னுடைய உடைமை, இறைவன் ஒருவர் தான் என்னுடைய எல்லாம் என்று நாம் உறுதியாக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, பார்க்கின்ற பொழுது, அனுபவிக்கின்ற பொழுது, உணர்கின்ற பொழுது, விசுவசிக்கின்ற பொழுது, இந்த உண்மையை உணர்கின்ற பொழுது, இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் நமக்கு நம்முடைய பயன்பாட்டிற்காக கொடுக்கப்பட்டவை. பணமாக இருந்தாலும், பட்டமாக இருந்தாலும், சொத்தாக இருந்தாலும், உறவுகளாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றான். நாம் வெறுமையாய் வாழ இறைவன் ஒருபோதும் ஆசைப்படுவதில்லை. நாம் குறைவுபட்டவர்களாக வாழ இறைவன் ஒருபோதும் ஆசைப்படுவதில்லை. அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை இறைவன் தந்து நம்முடைய நிறைவை பார்த்து அவர் மகிழ்ச்சி கொள்கிறார். நம்முடைய நிறைவை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைகிறார், அவர் நிறைவு அடைகிறார். 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதித்து ஆண்கள் மட்டுமே ஏறக்குறைய 5000, அவ்வளவு பேரும் உண்டு. மீதியான துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுக்கின்ற பொழுது இறைவனுடைய ஆசீர்வாதம் அளப்பரிய ஆசீர்வாதம் என்று நம்மால் உணர முடிகின்றது. கானாவூர் திருமணத்திலே அன்னை மரியாளுடைய பரிந்து பேசுதலை கேட்டு இறைமகன் இயேசு கிறிஸ்து, அம்மா என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லையே என்று சொல்லுகின்ற பொழுதிலும் கூட அன்னை மரியாளுடைய பரிந்து பேசுதலை தட்ட முடியாமல் இறைமகன் இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அளவுக்கு அதிகமான அந்த சுவை மிகுந்த ஆசீர்வாதம், சுவை மிகுந்த ரசம். இதற்கு முன்னால் குடித்தவர்கள் எல்லோரும் சுவை குறைவுபட்ட அந்த ரசத்தை குடிக்கின்ற பொழுது அந்த பந்தி மேற்பார்வையாளரிடம் சென்று புகார் சொல்லுகிறார்கள், முறையிடுகிறார்கள். சுவையான ரசத்தை தானே முதலில் தருவார்கள், இதை இவ்வளவு காலம் இவ்வளவு நேரம் எங்கு வைத்திருந்தீர்கள் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு சுவை மிகுந்த ஆசீர்வாதத்தை, நிறைவான ஆசீர்வாதத்தை இறைவன் தருகின்றவர்களாக இருக்கின்றார். ஆனால் நம்முடைய மனநிலை, இறைவன் நமக்கு ஆசீர்வாதங்களை தருகின்றார், ஆனால் தருகின்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பது மட்டுமே நம்முடைய அழைப்பு. இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற ஒன்று. இதை கடந்து இவைகளெல்லாம் என்னுடையவை, இதை என்னால் இழக்க முடியாது, அல்லது பிறரிடம் இருப்பதையும் நான் கவருவதற்கு நான் முனைவேன், அடுத்தவர்களுடையதையும் நான் என்னுடையதாக்கி கொள்ள நான் இந்த உலகத்திலே சண்டையிட்டு கிடப்பேன், என்னுடையது என்று நினைப்பதையெல்லாம் நான் இழக்க துணிவதில்லை என்கின்ற மனநிலையிலே, அந்த உணர்விலே நாம் மேலோங்கி வளர வளர இந்த உலகத்திலே சண்டையும் சச்சரவுகளும் மன அழுத்தங்களும் துன்பங்களும் பிளவுகளும் பிணக்குகளும் உயர்ந்து கொண்டே இருக்கத்தான் செய்வதை நாம் பார்க்கின்றோம்.
ஆகவே இயேசுவில் பிரியமானவர்களே, நம்மை எல்லா விதமான ஆசீர்வாதங்களிலும் நிறைவு செய்கின்றவர். உணவு, உடை, இருப்பிடம், உறவுகள் என்று எல்லா நிலைகளிலும் நம்மை ஆசீர்வாதங்களில் நிறைக்கின்ற இறைவனை நாம் நம்முடைய உடைமையாக எண்ணாமல், நம்முடைய சொத்தாக எண்ணாமல், நம்முடைய எல்லாமுமாக என்று நாம் அவரை நினையாமல், அவரை வைக்க வேண்டிய இடத்திலே நம்முடைய உடைமைகள் அல்லது நம்முடைய சொத்து என்று நாம் மாயையாக கனவு கண்டு கொண்டிருப்பதை கொண்டு இறைவனுடைய இடத்திலே நாம் வைத்துவிட்டு, அவைதான் என்னுடைய இறைவன் என்று ஆராதிக்கின்ற நேரத்திலே இறைவனுக்குரிய இடத்திலே இன்னொன்று அதை ஆக்கிரமித்து கொண்டு அதை நாம் ஆராதிக்க நாம் துணிந்து விடுகின்றோம், அல்லது அந்த ஒரு உணர்விலே நாம் வளர்ந்து விடுகின்றோம். எனவே தான் இறைவனை மறந்து நம்மிடம் இருப்பவற்றை நாம் ஆராதித்து கொண்டிருப்பதனாலே அல்லது அதை உயர்வாக நினைத்து கொண்டிருப்பதனாலே இறைவன் சொல்லுகிறார், இறைமகன் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவர் இரு தலைவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே அன்னை மரியாள் வழியாக இறைவனிடம் ஜெபிப்போம். நம்முடைய நன்றி உணர்வுகளை இறைவனுடைய திருப்பாதத்திலே சமர்ப்பிப்போம். இறைவா, தூசியும் துரும்புமாகிய எளியவனாகிய என்னை நீர் ஆசீர்வதித்திருக்கின்றீர், உயிர் கொடுத்திருக்கின்றீர், நல்ல உடல் நலத்தை கொடுத்திருக்கின்றீர், படிப்பை கொடுத்திருக்கின்றீர், பட்டத்தை கொடுத்திருக்கின்றீர், எனக்கு தேவையான பொருளாதார ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கின்றீர், உறவுகளை கொடுத்திருக்கின்றீர். இவை எதுவுமே என்னுடைய உடைமை கிடையாது. இது எதிலுமே நான் சொந்தம் பாராட்டிக் கொள்ள எனக்கு உரிமை கிடையாது. நீர் எனக்கு போட்டிருக்கின்ற பிச்சை, நீர் எனக்கு கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதங்கள், இவற்றையெல்லாம் பயன்படுத்தி கொள்ள நீர் என்னை ஆசீர்வதித்திருக்கின்றீர். இவற்றை குறித்து நான் சண்டையிடுவதோ அல்லது என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அமைதியை குலைத்து கொள்வதோ என்னுடைய அழைப்பிற்கு ஒவ்வாதது, என்னுடைய கிறிஸ்தவ அழைப்பிற்கு முரணானது. ஆகவே ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்லுகின்றேன். யோபு சொன்னார் அல்லவா, கொடுத்தார் இறைவன், கொடுத்தார் இறைவன் எடுத்தார் என்கின்ற அந்த மனநிலையை எனக்கு தாரும். இன்னும் என்னை அதிகமாக ஆசீர்வதியும், இன்னும் என்னை அதிகமாக உயர்த்தும், எல்லா நிலைகளிலும் உயர்த்தும். நல்ல உடல் நலத்தை தாரும், நல்ல பொருளாதாரத்தை தாரும், நல்ல வேலை வாய்ப்பை தாரும். இன்னும் அதிகமாக என்னை உயர்த்தி ஆசீர்வதியும். ஆனாலும் கூட என்னுடைய உணர்வு எப்படியாக இருக்க வேண்டும் என்றால், எல்லாம் உம்மிடமிருந்து நான் பெற்றிருக்கின்ற ஆசீர்வாதங்கள், நீ மட்டுமே என்னுடைய உடைமை, நீ மட்டுமே என்னுடைய சொத்து என்கின்ற உணர்வை எனக்கு அதிகமாய் ஆசீர்வதித்து தாரும் என்று இறைவனிடம் ஜெபிப்போம். அன்னை மரியாளும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி இந்த உயர்ந்த உணர்வை அன்னை மரியாள் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி தருகின்ற பொழுது இன்னும் இறைவன் நம்மை அதிகமாக உயர்த்துவார். எளியவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார் என்கின்ற அன்னை மரியாளுடைய பாடலில் வருகின்ற அந்த வரியை போல இன்னும் ஆண்டவர் நம்மை அதிகமாய் உயர்த்துவார். ஆமென். ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. சகோதரமே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கும் இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட உம்முடைய ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையின் அமைதி ஒற்றுமையாகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மனிதர்களாகிய எங்களை படைத்து நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீ. அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன்னடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றின் ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். ஆகவே வானதூதர் புனிதர்களோடு நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கு பர இருக்கும் திரு அவை நினைவு குதலும் எங்கள் திருத்தந்தையிலையும் எங்கள் சகாயராஜ் எல்லா திருநிலையின் அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திடலாம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தருகின்ற இந்த அன்பின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
பலிது சிறந்தது. உணவில் இறைவன் உறையும் நேரம் விருந்திது பிறந்தது. உறவில் மனிதம் இணையும் காணும் பலிது சிறந்தது. உணவில் இறைவன் உறையும் நேரம் விருந்திது பிறந்தது. நெஞ்சுக்குள் அன்பு சொல் விழுந்தது, இறைவன் சாயல் மலர்ந்தது. நெஞ்சுக்குள் அன்பு சொல் விழுந்தது, இறைவன் சாயல் மலர்ந்தது. அன்பின் நிறம் வெண்மை, இரு அப்பம் சொல்லும் உண்மை. அழைக்குது நம்மை, அளிக்குது நன்மை. உறவில் மனிதம் இணையும் காலம் பலிது சிறந்தது. உணவில் இறைவன் உறையும் நேரம் விருந்திது பிறந்தது. இடரும் பாதம் நடந்திட இடம் தரும் உணர்விது. தொடரும் சோகம் விலகிட உடன் வரும் உறவிது. அன்பில் இல்லை என்றும் இல்லை, அன்பை சொல்லா தெய்வம் இல்லை. உடைந்த உணவிது உலகை இணைக்குது. உறவில் மனிதம் இணையும் காலம் பலிது சிறந்தது. உணவில் இறைவன் உறையும் நேரம் விருந்திது பிறந்தது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாக செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறை ஆசீர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிகுந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கையிலேந்தி காலமெல்லாம் நமக்காக கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் இறைவன் தாமே பேராலயத்தில் கூடியிருக்கும் உங்களையும் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. May Jesus our Lord touch and heal you through the powerful intercession of our blessed Mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு